Hi students, NIOI students, physics, chemistry, biology, computer science, practical subjects, professional course subjects எடுத்தவங்க அந்த ஸ்டடி சென்டரை சூஸ் பண்ணும்போது கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ப்ராக்டிக்கலுக்கு எக்ஸாமுக்கு ரெக்கார்ட் நோட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கேயே அவங்களுக்கே அந்த சப்ஜெக்ட்ஸை பற்றி அவேர்னஸ் இருக்காது. ஸோ ரெக்கார்ட் நோட்டில் லேப் மேனுவலை பார்த்து அப்படியே எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. எந்த எழுதணும் அப்படின்றது தெரியாது உங்களுக்கு. ஸோ அந்த ஃபுல் லேப் மேனுவலையும் கம்ப்ளீட் பண்ணால் 2 ரெக்கார்ட் நோட் புக் வேணும். ஸோ ஏதாவது செலக்டிவாக எழுதலாம் அப்படின்னு பார்த்தா அப்சர்வேஷன் காலத்தில் டேப்லர் காலம் இருக்கும், உங்களால் வேல்யூ எழுத முடியாது. பிகாஸ் நீங்கள் சம் சென்டரில் வந்து ப்ராக்டிக்கல்ஸ் வந்து உங்களுக்கு கூப்பிட்டு டெமோ கிளாஸோ அல்லது உங்களுக்கு கோச்சிங்கோ எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஐஐடி ஜேஇ எழுதுகிறவங்க, நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணும்போது, பைலட் கோர்ஸுக்கெல்லாம் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த உங்கள் ஸ்டடி சென்டரை ஆக்டிவ் சென்டராக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் ப்ராக்டிக்கலில் நீங்கள் கொஞ்சம் தரவாக இருக்க முடியும். இல்லைனா ப்ராக்டிக்கல் உங்களுக்கு வந்து நாலேஜே இருக்காது. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எக்ஸாமில் போய் எது கேட்பாங்கன்னே தெரியாது உங்களுக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்கள் ஸ்டடி சென்டரை சூஸ் பண்ணும்போது நீங்கள் சயின்ஸ் ப்ராக்டிக்கலுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சரி வேறு வழியே இல்லாமல் மார்ச் ஏப்ரல் எக்ஸாம் ஆகிடுச்சு, நான் எல்லாமே சூஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃபிசிக்ஸ் எல்லாம் வந்து வால்யூம் 1 வால்யூம் 2 2 புக்கில் இருக்கும் உங்களுக்கு. அது இப்போ பயாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாட்னியில் கொஞ்சம் இருக்கும், சுவாலஜியில் கொஞ்சம் இருக்கும். அதாவது பாட்னி அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து அதாவது ஸ்பெசிமென்ஸ் வச்சு காமிக்கிற மாதிரி, மைக்ரோஸ்கோபிக் கீழே வச்சு காமிக்கிற மாதிரி, அந்த பொட்டேட்டோ பீல், ஆனியன் பீல், இந்த மாதிரி ப்ராக்டிக்கலில் வந்து இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இதையே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் எக்ஸாமுக்கும் சரி. ஸோ ரொம்ப அதாவது சைலம் ஃப்ளோயம் அந்த இது அதனுடைய இதெல்லாம் எல்எஸ் ஆஃப் சைலம் ஃப்ளோயம், அமீர் கிட்னியில் எல்எஸ் ஆஃப் கிட்னி, அதெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியாது, ப்ராக்டிக்கலும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்பெசிமென் மாதிரி கொடுத்துருக்கிற அந்த இதை பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் ஒரு பாட்னியில் ஒரு 3 or 4 அல்லது சுவாலஜியில் ஒரு 3 or 4 நீங்கள் கம்பைன் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்கள் ப்ராக்டிக்கல் ரெக்கார்ட் நோட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு ப்ராக்டிக்கல் எக்ஸாமையும் நீங்கள் முடிக்கலாம். ஆனால் நீங்கள் ஸ்டடி சென்டருக்கு போயிட்டு எது வரும்ன்றதை கண்டிப்பாக நீங்கள் கேட்டுக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸு அது ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய ப்ராக்டிக்கலுக்கு வந்து அவங்க வந்து ஆஃப் ஆஃப் த 50% ப்ராக்டிக்கலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் நல்லபடியாக முடிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ மார்ச் ஏப்ரல் 2024 எக்ஸாம் எழுதுகிறவங்க நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸாக நான் வர்ற வீடியோவில் போடுறேன், நீங்கள் அதை பார்த்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்சர்வேஷன், கன்க்ளூஷன், டு த டீச்சர்லாம் எழுதவே எழுதாதீங்க. அப்சர்வேஷனில் அந்த டேப்லர் காலத்தில் வேல்யூ தெரியாது, உங்களுக்கு போட முடியாது. அதனால் ஜஸ்ட் உங்களுக்கு தெரிலனா அப்படியே ட்ராப் பண்ணி வச்சுட்டு அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்போ அந்த டீச்சர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே இனிமேல் வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிறேன், அப்ளை பண்ணும்போது கரெக்டான ஸ்டடி சென்டரை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் எனக்கு எல்லாமே தெரியும் நானே அப்ளை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறவங்க தான் இந்த தப்பான வேலையெல்லாம் செய்வாங்க. ஆக்டிவாக எது இருக்குது, இன்ஆக்டிவாக எது இருக்குன்னு தெரியாது. தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணிக்கிறேன், அல்லது இந்த ஸ்கூல் வந்து நேம் பெரிய ஃபேமஸாக இருக்குது, பில்டிங் ஸ்ட்ரக்சர்லாம் பெருசாக இருக்குது, அதனால் போட்டுக்கிறேன் அப்படின்வாங்க. ஒன்றுமே இல்லைங்க. ஒரு அந்த NIOS எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ செலக்ட் பண்ணுற ஸ்டடி சென்டரை நீங்கள் உங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டோ அல்லது உங்கள் வீட்லேயே தானே பண்ணாமல் எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்ஸ்டியூஷன் இருக்கும், எங்களை மாதிரி அகாடமிஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய்ட்டு, ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சிருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேளுங்க. நீங்கள் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். சில அகாடமி எங்களை மாதிரி அகாடமி நிறைய பேர் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, சில பேர் வந்து அவங்களுக்கும் அவேர்னஸ் இருக்காது. அதனால் நல்லா தெரிஞ்சுட்டு ஸ்டடி சென்டரை சூஸ் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.